சூப்பரா இருக்கு. சூப்பரா எப்படி இருக்கு சுமதீஷ்? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலேயே நேரமாக எழுந்தாச்சு. ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து எங்கள் மேச்சேரியில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து சத்தாபரம் நடக்குது. 3 நாளாக தேரோட்டம் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சத்தாபரம் நடக்குது. நாம் தான் நம்ம கோவில் குலதெய்வம் கோவில் பண்ண விசேஷத்தை பார்த்துக்கிட்டு தேர் இழுக்கிற டைமுக்கு அங்கே இருந்துட்டோமா, அதனால் போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு வந்து சத்தாபரத்தையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ போனோமா 3 தேரையுமே போய் பார்க்கலாம் நம்ம. அதனால் இதையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் காலைல 5 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு. நாங்கள் வாங்க எங்களோட நீங்களும் வந்து சத்தாபரத்தை பார்த்துட்டு வந்துடுவீங்களா? ஓகே, சத்தாபரம் பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வருஷம் ஒரு வருஷம் கூட தவற மாட்டோம். நாங்கள் வருஷம் பார்த்துருவோம். இந்த வருஷமும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். நாங்கள் போகும்போது பார்த்தாக்க வழி நெடுக்குள்ள எல்லாம் குளிச்சுட்டு ஃபேமிலியோடு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க ரோட்டில். எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டை தாண்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் பாருங்களேன், காலைல எவ்வளோ நேரமாக எழுந்திரிச்சு சத்தாபரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால எல்லாம் ரெடியாகி நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் இருக்குங்க எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு. அப்படி இருந்தும் உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் சத்தாபரத்தை பார்த்துருவாங்க. அதனால தான் நாங்களுமே வந்து இந்த ட்ரிப் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு வந்தோம். சாமியை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அந்த மரமனையோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு இல்லைங்க? நல்லா சரியான கூட்டங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சத்தாபரத்துக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் நிறையா கூட்டம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து உப்பு வாரி போடுறாங்க. உப்பு வந்து நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், நம்ம கஷ்டமெல்லாம் உப்பு போல் கரைஞ்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பு வந்து வாரி சாமி மேலே தெரிக்கிறாங்க. காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்து கோவிலுக்குள்ளே வந்துடுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நிறுத்தி அங்கங்கே நிறுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சாமியை. அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்து கோயில் முக்குக்கு வந்தோம். வரும்போது பார்த்தாக்கா இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பசங்க பயங்கரமாக ட்ரம்ஸ் வாசித்து அப்படியே பல்ட்டிலாம் அடித்து ரொம்ப வித்தையெல்லாம் காட்டினாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நம்ம தேரை பார்க்கலாம். தேரை தான் நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்களா இந்த வருஷம். அதனால் தேரை பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். கோவிலுக்கு முன்னாடியே 3 தேருமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. முதல் நாள் ஒரு தேர் போகும், 2வது நாள் 2 தேர் போகும், 3வது நாள் வந்து இன்னும் ஒரு தேர் போயிட்டு மீதி இருக்கிற 2 தேரையுமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. 3 தேர் வந்து மொத்தமாக ஓட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து அந்த தேர் ஓட்டத்தை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த 3 தேர் ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 3 தேருமே இதுதாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற தேர், 2வது இங்கே இருக்கிற தேர், 3வது வந்து சின்ன தேர், பிள்ளையார் தேர்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த பிள்ளையார் தேர் தான் கடைசியாக போய் இந்த பெரிய தேர் 2 தேரையும் கூட்டிகிட்டு நிறுத்துறதுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இது நீங்கள் தேர் ஓட்டும் போது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போய் வருஷம் தேர் இழுப்பேன். ஆனால் இந்த வருஷம் தான் எங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனதுனால போக முடியாமல் போயிருச்சு. பரவாயில்ல விடுங்க, நம்ம அடுத்த வருஷம் இதை வந்து இழுத்தரலாம் தேரை, சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணிக்கெலாம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். 1 மணி நேரம் தான் அங்கே போய் சுற்றிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி ஆனால் விகாஸ் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது, சண்டே. ஆனாலும் விகாஸ் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் நம்ம வந்து அவனுக்கு காலைல டிஃபனும் செஞ்சு கொடுக்கணும், லஞ்சும் செஞ்சு தரணும். அதனால் காலையிலேயே கொஞ்சம் மட்டன் குழம்பு வச்சு இட்லி சுட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு அமுச்சு விட்டுட்டேன். லஞ்சு நான் செஞ்சு கொடுக்குறேன்டா அப்படின்ட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்சு செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஏன்னா 1 மாதமாக நான்வெஜ் சாப்பிடல இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பொங்கல் சாதமும் கறிக்குழம்பும் கொடுமா அப்படின்னா கூட ப்ரான் கொஞ்சம் எடுத்து வந்துக்கிறான். வருஷா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு. எங்கள் தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தான். அதையும் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி கறி குழம்போட பொங்கல் சாதமும் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா சண்டேவும் பாவம் பசங்க வருதுங்கள,
அதனால் சாப்பிட்டு போகிறாங்கன்னு விட்டுறாங்க, ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. அதனால் செஞ்சு நம்ம ஐநார்கிட்ட கொடுத்துட்டா கொண்டு போய் கொடுத்துருவா. அப்படி இந்த ப்ரான் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமாக செய்கிறாங்க. நான் எப்போ நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செய்வேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு ட்ரிப் காட்டுறேன், நீங்களுமே பாருங்கள். சின்ன வெங்காயம் எப்போவுமே ப்ரானுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை போட்டிங்கனாக்கா அது இனிப்பிடிக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இஞ்சி பூண்டு அதையும் இது கூடயே சேர்த்திக்கலாம். இது கூடயே வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த ப்ரானு. நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். நம்ம டைகர் ப்ரான் எடுத்தோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வானலில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் மரத்தை எல்லாம் மொட்டை தட்டிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முடி முளைச்சி வருது. அதில் இருக்கிற கருவேப்பிலை போய் பொரிச்சினாக்கா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் அதை பொரிக்கவே இல்லை நான். நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பார்த்திங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதை வந்து இது கூட சேர்த்திடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூட 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தின உடனே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்தியாச்சு. உப்பு சேர்த்தின உடனே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இது தக்காளியோடு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், ஏன்னா நம்ம வந்து இது போடுவோம், பெப்பர் பொடி போடுவோம். அதனால் மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அடுத்தது சீரகப்பொடி. சரிங்களா? இதில் நீங்கள் கரம் மசாலா போடுறதா இருந்தால் போட்டுக்குங்க. எனக்கு கரம் மசாலா பிடிக்காதுங்கிறதுனால நான் போடலை. ஆனால் கரம் மசாலாவும் போடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே ப்ரான் எடுத்து இதில் சேர்த்திட வேண்டியது தான். நீங்கள் ப்ரானுக்கு வந்து தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ப்ரான்லேயே தண்ணி விடும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்றேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. அதுவே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுனுச்சுனாவே நமக்கு ப்ரான் வந்து வெந்துடும். ப்ரானை மெயினாக நமக்கு சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப வேலை. அதனால் சுத்தம் மட்டும் க்ளீனாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் நாரை எடுத்துடணும். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. மஞ்சள் எல்லாம் பரப்பி காய வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துடலாம். பொங்கல் சாதமும் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. பொங்கல் சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் சாதம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் வேறு எதுவும் போடல. இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் போடாமல் பெப்பரே போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சுதுங்களா? இப்போ தலையை தூவிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது நமக்கு. இது மாதிரி ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? நம்ம மயிலுக்கும் இன்றைக்கி வந்து இந்த நான்வெஜ் தான் இன்றைக்கி. ஏன்னா அவளும் சைவத்தில் இருந்துட்டா ஒரு மாதமாக. அதனால் வர்ஷா வந்து மயிலுக்கும் இன்றைக்கி நான்வெஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். என்ன வருஷம் மயிலுக்கு போட்டிருக்கா? மயிலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கொழுப்பு, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கேரட்டு. சாதம் உள்ள வச்சுக்கிதா? இல்லை, இது மட்டும் அரிசிலாம் இல்லை, இது மட்டும். இது செஞ்சுட்டு சாதத்தோடு போட்டு கலரிக்கிறதா? ஆமாம், கலரிக்கலாம் மாட்டேன். சாதமே அவளுக்கு கொடுக்க மாட்டேன். இது மட்டும் கொடுப்பேன். ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு வந்து வெறும் ஃப்ரூட்ஸு,
அந்த சக்கரவள்ளி கிழங்கு நாய்ங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏண்டி என் பிள்ளைங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்குல பாயாசம் அல்வா இதெல்லாம் செய்யலாம் நான் வாங்கிட்டு வந்தா என்ன நீ வந்து நாய்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தா நல்லதுன்னு கொடுக்குற. நாய்க்கு ஆக்சுவலா இதெல்லாம் தக்காளி அதெல்லாம் கொடுக்க கூடாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தக்காளி கொடுப்பாங்க. டெய்லி 2 முட்டை கொடுத்துடணும் நாய்க்கு எப்பவுமே. அதுக்குதான் அது புரோட்டீன் வரும். அப்புறம் ஆட்டு கால் கொடுத்தோம். ஒரு நாளாவது உங்க அம்மா இதெல்லாம் சாப்பிட்றாளான்னு பாத்துருக்குது வருஷம். உண்மையாலுமே இவங்களால எங்களுக்கு தான் நான்வெஜ் பண்றோம்னா நாய்க்கு நான்வெஜ்ஜே இல்லாம பாவம் தயிர் சாதம் சாப்பிட்டு அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டை போட்டு காப்பாத்தி வச்சிருக்கேன். நீ கறியை பார்த்தோன்னா அவன் குஷி ஆயிடுவா. ஆமா குஷி ஆயிடுவா. சரி சாப்பிட்டோம். இவ்வளோ செஞ்சு உன் பையனுக்கு நீ அனுப்புற. சண்டே கிளாஸுக்கு போயிட்டு அவன் தூங்கிட்டு வர போறான். ஒரு மாசம் கறி சாப்பிடாம இன்னைக்கு சாப்பிட போறான். நீ சரி சண்டே அவன் நீ சாப்பிட்டுக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அவன் இன்னமும் சாப்பிட மாட்டான். சாப்பிட்டுருக்காம இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பா ஒரு வாயா சாப்பிட்டு பிள்ளைங்க சத்தையும் வைக்கிறது நம்பிக்கை தான். வேற என்ன பண்ண முடியும்? மூடிடலாம் குழம்பு. ஓகேவா? மார்க் எடுத்துருவான் நம்ம பையன் 10th இவ்வளோ கட்னாலே போதும். போடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அம்மா கூட இவ்வளோ பேக் பண்ணி தருவாங்க. மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேக் பண்ணி கொடுக்கல. அவன் நல்லா சாப்பிடணும். ஆனா நான் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லுமா, எங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி படி 99 எடுத்திருக்க 100 ஏன் போச்சு அப்பெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணதில்ல. நீ படிச்சு உன்னால முடிஞ்ச அளவுக்கு பாஸ் ஆகும், ஜாலியா படி போதும், ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. பொங்க சாதம் பிரான் உங்களை பத்தி தான் நான் பெருமையா சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணிட்டு ஆமா சொல்லணும். இப்ப நிறைய பேரோட பேரண்ட் வந்து டியூஷன் வைக்கிறது மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ப்ரெஷர் பண்றாங்கல்ல. பிள்ளைக்கு என்ன வருதோ அதான் வரும். நம்ம போட்டு முக்கினா மட்டும் வேற ஏதாவது வரப்போகுதா? ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா அப்பா கூட காலையில எழுப்புவாரு, படிக்கணும்னு ஒரு டைம்ல குச்சி வச்சுலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க அப்பாவே வந்து பிள்ளைங்க தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கெடுத்தது நானு அப்படிங்கிற. இல்ல நான் இந்நேரத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். கலெக்டரோ இல்ல நான் வந்துட்டு ஒரு ஒரு கலெக்டர் ஆக வேண்டிய எண்ணம் வந்துட்டு எங்க அம்மா தான் கெடுத்துருச்சு. சூப்பர். இந்த டப்பா தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இதுல வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் இன்னும் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 5 ஐட்டம் இதில் போட்டு கலந்து பொடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப இந்த தாம்பூல பை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த தாம்பூல பையில இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னாக்கா நம்ம தண்ணி அண்டால பிடிச்சி வைக்கிறோம்ல, அந்த அண்டால தண்ணியில வந்து அப்படி ஒரு பிஞ்சு இவ்வளோண்டு மட்டும் அந்த தண்ணியில போட்டு வச்சுட்டா போதும். அந்த தண்ணி நல்லா மனமா இருக்குதுங்க, குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு இல்லையா? கண்டிப்பா உன்னோட 60ஆம் கல்யாணத்துல நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 60ஆம் கல்யாணத்துக்கு அடி ஏன் உன் கல்யாணத்துக்கு இது கொடுத்துட்டு போறது? ஏன் 60ஆம் கல்யாணத்துக்கு போயிட்டு நீங்க பக்கமா இருக்கிற உன் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு போறது? இவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. நான் இவங்க அட்ரஸ் நான் கேட்டு வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க. நம்ம எதையும் ஒவ்வொரு பொருள் போடாம நம்ம அண்டால அப்படியே தண்ணியில கொஞ்சம் போட்டுக்கலாம்ல, அதுக்காக. இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து எனக்கு வந்து நான் போன கல்யாணத்துல கொடுத்தாங்க, அது எனக்கு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு பிரியப்பட்டா வாங்கிக்கங்க. ஓகே ஓகே. இப்போ நைட் ஆயிடுச்சு, இப்போ மணி 7 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிளம்பி சேலம் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா விகாஸ் தம்பிக்கு அடுத்த வாரம் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது இல்லைங்களா. சரி, அதனால் அவனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி சேலம் போகலான்ட்டு. ஆனால் நல்லாவே இருட்டிருச்சு, 7 மணி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே போயிட்டு எந்நேரம் வருவோன்னு தெரியல. ஏங்க நைட்டு எந்நேரம் வேலை முடியுது அந்நேரம் வர வேண்டியதுதான். சரி ஓகே வாங்க போகலாம். கண்ணு ஒரு டான்ஸ் போடுறது தங்கம்பேலு. நைட்டில் நிலா வெளிச்சத்துக்கு கண்ணாடி போட்டு வர்றது என் பையன் ஒருத்தனா தான் இருப்பான். ஏண்டா இங்கே பாரு, தலை நிம்மதி பாரு. சூப்பர் சூப்பர். ஒரு டான்ஸ் ஒன்று போடு, அப்படியே டான்ஸ் ஒன்று போட்டுருத்தாங்க. ஆடுறா ஆடுறா. எங்கள் வீட்டு டிரைவர் இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியான டிரைவர். அர்ஷா மேடம் மொதல் நாளே கொண்டு போய் சொருக்கினாங்க.
டேய் ஏறதுக்கு முன்னாடி ஏன்டா பயப்படுத்துற? பேசாம போய் ஏறுறா. சும்மா சொல்றேன். நாங்களும் வரல, நீயே போய்ட்டா. பாய் பாய். சூப்பரா சார் வந்து முன்னாடி உட்காந்துட்டாரு. இப்ப கிளம்ப வேண்டியதுதான். காபி ரைட்டு. எப்போவும் அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவார் அயனார் இல்லாட்டினாக்கா. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே சென்டரில் உக்காந்துக்கிட்டாரு. சுற்றிலையும் பொண்ணுங்க பசங்க, அவருக்கு பக்கத்துலேயே ஒய்ஃபு, அப்படியே ஜாலியாக அப்படியே ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்தார். அதை பார்க்கும்போது சொன்னவும் நாங்கள் அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவருக்கு அந்த மாதிரி சொல்லவும் அப்படி சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லாம் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து நாயுடு ஹாலுக்கு தாங்க. 2 பொண்ணுங்களுக்கும் தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அங்கே போனாக்கா அந்த நாயுடு ஹாலில் வந்து டெய்லி ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அங்கே வர கஸ்டமருங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஹந்தி வச்சு விட்றதா சொன்னாங்க. சரி ஃப்ரீயாகவே வச்சு விட்றாங்க, நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வருஷா வச்சுக்கிட்டா. அடுத்தது நான் வந்தோடனே என்னையும் வச்சுக்கோன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நானும் வச்சுக்கிட்டேன். கடைசியாக வினிசாலையும் வச்சுக்க சொன்னார். 3 பேரும் மருதாணி வச்சுக்கிட்டோம். இந்த பொண்ணு வந்து நம்ம சேலத்தில் தான் இருக்காங்க. சாரதா காலேஜுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கடை வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிட்டோம். ஏதோ எமர்ஜென்சிக்கு நமக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் பில்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். இப்போ 3 பேருமே கையில் வந்து மருதாணி வச்சுருக்குறோம். எப்படி வந்து போய் சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஆனால் 3 பேரும் கையை தூக்கிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். எங்களுக்கு கோனில் அவங்க வச்சுடுவோம், சரி அழகாக இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் எப்படி சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற ஒரு மைண்டு செட்டில் தான் போனோம் நாங்கள் ஹோட்டலுக்கு. எல்லாம் ஒத்த கைங்க. கை காட்டுங்க எல்லாம் ஆளுக்கு. ஃபர்ஸ்ட் வினிசாக்கா, ஃபர்ஸ்ட் வினிசாக்கா காட்டுங்க. ஒழுங்கா காட்டுங்கக்கா. இனி அர்சாக்கா காட்டுங்க. நீங்க கார் பார்க் பண்ணிட்டு வாயப்பட்டு வருஷா பிறகு அழகா வணக்கம் சொல்லி கூப்பிட்றா எல்லாத்தையும். அவதான் வணக்கம் வணக்கம் அப்படின்னா அதே போல இருக்குல்ல. உள்ள இருந்து பாக்குறாங்க. இங்கிலீஷ் படிச்சு சிங்கிள் வருது பாரு. சைனாவுடைய டிசைன்ஸ். அம்மா என்ன சாப்பிட்றீங்க? நூடுல்ஸ். இவன் இதில் பார்த்தது எல்லாமே என்னன்னு தெரியும். காட்டுறான். நூடுல்ஸு, சிக்கன். இவங்க எல்லாம் பன்னீர் வாங்கினாங்க. வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பன்னீர் சாப்பிட்டாங்க. இது பேர் என்னன்னா மாமாக்கி. வேக வச்ச ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேக வச்சு கூட்டு தான் சாப்பிடுவோம். அது ஒன்று அவ்வளோதானா? ஐயோ அப்படி எடுத்து வேலை போட்டேன். நானே எதிர்பார்க்க மாட்டேன். வீடியோ எடுத்துக்கிறேன். என்னாச்சு? சுடுதா? ஐஸ்கிரீம் இருக்குது எடுத்து அவளை பானிபூரின்னு நினைச்சு வாயிலும் போட்டுட்டான். பானிபூரின்னு நினைச்சு போட்டா? உள்ளார அந்த மாதிரி தண்ணியா இருக்கும். ஐஸ்கிரீம்னு நினைச்சு வாயில போட்டான். கட்டியா இருக்கு. If you need any saree, please contact this number. என்னதான் சொல்ற? அவன் சஜஷன் என்ன ஏதாவது எப்படி இருக்கு ஃபுட்டு பற்றிலாம் கேட்டாங்க.
நான் சஜஷன் எழுதிருக்கேன். அதுக்கு வந்துட்டு இஃப் யூ நீட் எனி சாரீஸ் கான்டாக்ட் பண்ணபிள்னு நம்பர் எழுதிட்டு வாக்கன்னு சொல்கிறோம். 2-3 வாட்டி அப்படிதான் எழுதிட்டு போட்டேன். 2-3 இடத்துலையா? அப்பாலஜிஸ் லெட்டர் கேட்டாங்க. 1 போட்டு அதை எழுதிட்டோம். எப்படி இருக்கு சுமதீஷ்? ஐயோ வெள்ளையா இருக்குது. மயில் குளிச்சுக்கிட்டா இன்னைக்கு. வீக்லி குடிக்க அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூடதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.